சூட்சுமமாம் எண்ணங்களே ஸ்தூல விஷயங்கள் ஆகின்றன என்றவாறு தானே. அதாவது சட்டிலான விஷயங்கள், சட்டிலான தாட்ஸ் தான் கிராஸான ஸ்தூலமான, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உலகம் எல்லாம் ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் உற்பத்தி ஆவதற்கு முன்பு சூட்சுமமாக இருந்துதான் உற்பத்தி ஆகியிருக்கிறது. நாம் காலையில் கண் விழித்து இந்த ஸ்தூலமான உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடியே நமக்குள்ள கனவு என்ற ஒரு சூட்சுமமான உலகத்தில் இருந்துதான் வெளியே வருகின்றோம். எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு செடி முளைத்து உற்பத்தியாகி பெரிதாக வளர்வதற்கு முன்பு அது ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் சட்டிலா ஒரு சிறியதாக தான் ஆரம்பிக்குது. சூட்சமத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாதல இருந்து தான் இவ்வளவு பெரிய ஒரு மரம் உற்பத்தி ஆகிறது. இவ்வளவு பெரிய உலகமும் சூட்சமத்திலிருந்து தான் வெளிப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய ஆழ்மனதோடைய ரிப்பீட்டடான ஆசைகள், எதிர்பார்ப்புகள், எண்ண ஓட்டங்களுடைய வெளிப்பாடு தான் நமக்கு இந்த சரீரம். நாம் இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுகதுக்கங்களை அனுபவிப்பது எல்லாம் நான் என்ற என்னுடைய பல ஜென்மத்தோட விருப்பு வெறுப்பினுடைய ஒரு பலனாகத்தான் நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஆள் மனமான நான் எனக்கு ஆசைகளோ விருப்பு வெறுப்போ இல்லை என்றால் நான் இந்த சரீரத்துக்கே வந்திருக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் மோட்சம்ன்றோம். நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆசை இருக்கு, விருப்பு இருக்குங்கும் போது மீண்டும் மீண்டும் இந்த மனமானது அதை நிறைவேற்றி கொள்வதற்கு ஏதோ ஒரு வழியிலே எண்ண ஓட்டங்களாக இருந்து மீண்டும் அது வெளி உலகத்துல இந்த மாதிரி ஒரு சாலிடான உலகத்துக்குள்ள இந்த சரீரத்தை எடுத்து அதுல தன்னை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது நம்மளுடைய உணர்வு. அதனால சூட்சுமமான எண்ணங்கள் தான் ஸ்தூல விஷயங்கள ஆகிறது என்றால் ஆமாம். அதுதான் பகவானுடைய பதில். ஆம், அம்மனோபலத்தை விடுதலை பெற உபயோகிக்க வேண்டும். சூட்சமம் தான் ஸ்தூலமா மாறுது. இப்ப சூட்சமம் தான் மாறுதுன்னு தெரியுது இல்ல? அப்ப அந்த உள்ளுக்குள்ள உன்னுடைய மனதை பலப்படுத்து. அந்த பலத்தை விடுதலை அடைவதற்கு பயன்படுத்து. ஞானம் அடைவதற்கும் முக்தி அடைவதற்கும் பிறவியில்லா பெருநிலை அடைவதற்கும் பயன்படுத்தினால் என்றால் நீ என்ன ஆகிடுவ? திருப்பி இந்த ஸ்தூல விஷயத்துக்கு வரமாட்ட. நமக்கு இருக்கிறது ஒரே டூல் தாங்க, ஒரே கருவிதான், இந்த மனசு தான். இதை நீங்க பந்தப்படுத்தி துக்கமும் பட முடியும், பந்தம் இல்லாம மோட்சத்துக்கும் பயன்படுத்த முடியும். இது பந்தத்துக்கும் காரணம், முக்திக்கும் காரணம். நமக்கு இருக்கிற ஒரே கருவி டூல் மனசு மட்டும்தான். இந்த மனசை பயன்படுத்தி ஆசைப்பட்டு சுகப்பட்டு துக்கப்பட்டு பந்தப்பட்டு இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் உழண்டு கொண்டே இருக்கவும் முடியும். இதே மனசைத்தான் பயன்படுத்தி நாம இந்த உலகத்திலிருந்தும் இந்த ஸ்தூல உடம்புல இருந்தும் இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு 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 மீண்டும் வர முடியாத, இந்த பிறப்பெடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போவதற்கு இதே மனதை தான் பயன்படுத்தணும். ஒரு கத்தியை எடுத்து கத்திரிக்காய் வெட்டுறோமா ஆளை வெட்டுறோமான்னு இருக்கு. அதுபோல நம் மனதை எவ்வாறு கையாளுகின்றோம், அந்த மனோபலத்தை ஞானத்திற்கு பயன்படுத்துகிறோமா, விவகாரத்திலே வெளி விஷயங்களை அடைவதற்கு பயன்படுத்துகிறோமா என்பதுதான். உள்நோக்கி பயன்படுத்தினோம் என்றால் மோட்சம் அடைவோம். அதுதான் சொல்றாருங்க. நல்லது.